பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால பலன் என்ன? அத குறிச்சு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் கூட சொல்லியிருக்காரு இல்லையா? கவலைப்படுறதுனால உங்களோட சரீரத்தில ஒரு முழத்த கூட்டவோ, குறைக்கவோ முடியாதுன்னு. அதனால வருத்தப்படாதீங்கன்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுறாருங்க. ஆமாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில 9ஆம் வசனம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதினால் பலன் என்ன? பாருங்க 10ஆம் வசனம். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஆமாங்க. தேவன் நியமிச்சது தான், தேவன் அனுமதிச்சது தான் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. நெறைய பிரச்சனை, போராட்டம், வேதனை, கண்ணீர் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில வரப்போறது இல்லங்க. எல்லாமே அவரோட அனுமதியோட தான் எல்லாமே நடக்குது. ஸோ எதனால இதெல்லாம் வருது அப்டின்னா, நம்மள சோதிச்சு பார்க்கும்படியா. நம்ம விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பரீட்சைய போல இருக்குதுங்க. அதை எப்படி அந்த அந்த சோதனையில நம்ம எப்படி இருக்கோன்றது தான் கர்த்தர் நம்மகிட்ட பார்ப்பாரு. அது மட்டும் இல்லங்க. கீழ வசனம் சொல்லுது, அவர் சகலத்தையும் அதீனத்தின் காலத்துல நேர்த்தியா செய்திருக்கிறாராம். உலகத்த அவர்கள் உள்ளத்துல வச்சிருக்கிறாராம். அது மட்டும் இல்லங்க. அதனால தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வர கிரியைய எந்த மனுஷனாலயும் கண்டுபிடிக்க முடியாதாம். அதாங்க வேதம் சொல்லுது. பாருங்க, நமக்குள்ளேயும் நெறைய சூழ்நிலைகள் ஓடுதுல. ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் இந்த மாரி பிரச்சனையெல்லாம் அனுமதிக்கிறாரு? அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம்ல. நீங்க வருத்தப்படாதீங்கங்க. வருத்தப்படுறதுனால ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போறது கிடையாது. ஸோ, அதனால நம்ம எத குறிச்சும் வருத்தப்படாதீங்க. எல்லாமே அவரோட அனுமதியோட தான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதனால எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில கூட நம்ம வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அந்த இளைப்பாறுதல் தருகிற தேவன நோக்கி நம்ம பார்க்கணுங்க. பாருங்க, உங்க நுகத்த, உங்களுடைய எல்லா வேதனைகள, உங்க கஷ்டங்கள என் மேல வச்சுருங்க. என்கிட்டேருந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். எப்பேர்ப்பட்ட ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்களா? எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல் வார்த்தைய நம் தேவன் நமக்காக குடுக்குறாருங்க. அதனால எந்த சூழ்நிலையிலயும் இந்த தெய்வத்த நீங்க விட்டுறாதீங்கங்க. ஏன்னா, அவர் உயிருள்ள தெய்வங்க. எல்லா மனுஷனும் நம்மள கைவிட்டுருவான். செய்றேன்னு சொல்லி செய்ய மாட்டாங்க. நெறைய பேர் துரோகம் செய்வாங்க. நெறைய பேர் பலவிதமான சூழ்நிலையில நம்மள குத்தி கொண்டிருப்பாங்க. பாருங்க, யோபுன்ற மனுஷனுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, பிசாசு தேவனிடத்துல அனுமதி வாங்கி அவன சோதிக்கும்படியா வரான். அவன் உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கனா நீ புகழ்றதெல்லாம் நல்லது தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைய குடுத்து பாரு, அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம்ன்னு சொல்லி தேவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தாங்க அந்த யோபுவையே சோதிக்கிறான் பிசாசு. அதப்போல தாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட அவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அதனால எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தைரியமா இருங்க. பிலிப்பியர்ல கூட வாசிக்கிறோம்ல, அவர் உங்கள விசாரிக்கிறவர் ஆனபடியால உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சுருங்க. அவர் மேல வச்சுட்டீங்கன்னா, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாங்க. எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. சிந்திக்கிறதாலயோ, கவலைப்படுறதாலயோ நம்ம வாழ்க்கையில எதுவும் மாற்றம் அடைய போறதில்ல. கர்த்தர் மேல் உங்க பாரத்த வைத்து விடுங்க. அவர் உங்கள ஆதரிப்பார். உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நிச்சயமா நீங்க குறைவை காண மாட்டீங்க. இந்த வருஷத்துல கடந்த வருஷம் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, இந்த வருஷத்துல ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அந்த கவலை, பாரம் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு கர்த்தர் மேல் உங்க பாரத்த வச்சுருங்க. நிச்சயமா உங்கள ஆதரிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, உங்களுடைய விண்ணப்பங்கள தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க இருக்கோம். அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமா நீங்க ஷேர் பண்ணுவீங்க நான் விரும்புகிறேன். எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தோட, ஆசீர்வாத வசனத்தோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.